கொங்கணவர் சித்தர்னு பின்னாடி அவர் அழைக்கப்பட்டார். கொங்கணவர் அவரு மரத்தடியில் உட்கார்ந்து 12 வருஷம் தவம் பண்ணார். பசி தண்ணி தாகம் ஒண்ணுமே அவருக்கு இல்லை, அப்படி தவம் பண்ணார். திடீர்னு பசி வந்த உடனே உடம்ப பத்திய பிரஜை வந்தது. சாப்பிடலாமான்னு இப்படி அப்படிமா கொங்கணவர் முழிச்சு பார்த்தாரு. மேல ஒரு கொக்கு உட்கார்ந்து இருந்தது மரத்து மேல. அந்த கொக்கு சாப்பிட்டுட்டு எச்ச போட்டுடுச்சு. இந்த முனிவர் மேல பட்ட உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. நிமிர்ந்து கோபமா இப்படி பார்த்தாரு. கொக்கு புஷ்னு எரிஞ்சு போச்சு. இவர் பார்த்தாரு, பலே நம்ம தவம் சித்தி ஆயிடுச்சு. நம்ம அந்த கொக்கை அப்படி பார்த்தோன்னா கொக்கு எரிஞ்சிருச்சு. அதனால நம்ம இனிமேல் நம்ம தவத்துக்கு மறுபடியும் உட்காந்து மெடிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம இப்போ பாஸ் பண்ணிட்டோம். நேரம் விறுவிறுன்னு புறப்பட்டாரு. ஊருக்குள்ள போனாரு. ஒரு வீட்டு வாசல்ல போய் அந்த வீட்டு அம்மாட்ட சொன்னார், பசிக்குதுமா சாப்பாடு கொடுமா அப்படின்னாரு. சாமி இருங்க, இந்த திண்ணையில உட்காருங்க வந்துட்டேன், உட்காருங்க, நான் சாப்பாடு தர்றேன் அப்படின்ட்டு அப்படி அவர் திண்ணையில உட்காரு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்கலான்ட்டு உள்ள போச்சு. போதாத நேரம் புருஷன் வந்துட்டான். படப்படப்படன்னு போனா ஹஸ்பண்டுக்கு பணிவிட பண்ணா, அவன் பசிக்குதுன்னா உட்காந்து வச்சா சாப்பாடு போட்டா. வாசல்ல இந்த திண்ணையில ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்கிறாரு, சோறு போடணுங்கிறத அவன் மறந்துட்டான். எல்லாம் முடிச்சிட்டு புருஷன் சாப்பிட்ட எச்ச இலையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து அப்படி போடணும் பாத்தீங்களா, அப்படி போட்டுட்டு அப்படி திரும்ப, ஆஹா சாமி இருக்கிறீங்க, நான் மறந்தே போயிட்டேன், நான் அவருக்கு சாப்பாடு போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க அப்படின்னு அந்த பொண்ணு பணிவிடையா சொன்னான். இவருக்கு கோபம், அந்த கொக்கை பார்த்த மாதிரி கோபமா அவளை எப்படி பார்த்தாரு. நம்ம தவம் இப்ப என்ன பண்ணும் பாரு, உண்மையே ஆகல, ஸ்பார்க்கு கூட வரல. இவர் இப்படி பார்த்த உடனே அவன் என்ன கேள்வி கேட்க, ஏய் என்ன கொக்குன்னு நினைச்சேடான்னு. காட்டுல நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? எரிச்சல்லாம் நினைச்சியா? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? நீ யாரு? கொங்கண முனிவன் எனக்கு தெரியும், நீ கொக்குன்னு என்ன நினைச்சுக்கிட்டு பாக்குறியா அப்படின்னா பாருங்க. ஆஃப் ஆயிட்டார் நம்ம. அவர் கேட்டாரு, எனக்கு சோறே போட வேணாம் தாய், நான் கொக்கை எரிச்சதை உனக்கு யார் சொன்னான்னு. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா, என் இன்ட்யூஷன் வேலை செய்யும், அதுவே சொல்லிச்சு நீ கொக்கை எரிச்சிட்டு வந்திருக்கிற, அது எங்கிட்ட காட்டலாம்னு நினைச்சு என்ன பார்த்து, இதெல்லாம் எங்கிட்ட நடக்காது அப்படின்னா. நீ எத்தனை வருஷம் தவம் பண்ண? அவ சொன்னா, வெண்ண நான் எங்கேயும் போய் தவம் பண்ணல, பின்ன என்ன பண்ண, வீட்டு வேலையை ஒழுங்கா செஞ்சேன். என்ன வீட்டு வேலையை? குழந்தைங்களை வளர்த்தேன், புருஷனுக்கு சாப்பாடு போட்டேன், என்ன என்னமோ நல்லதுன்னு நினைச்சேன், நல்லபடி வாழ்ந்தேன், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு தான் ஆசைப்பட்டேன், மறந்து போயிட்டேன் உனக்கு போடணுங்கிறத. மற்றபடி நான் யாருக்கும் கெடுதலே நினைச்சது இல்லை, நான் சரியாபடி வாழ்ந்தேன். நீங்க தெரிஞ்சுக்க, 12 வருஷம் நீ போய் உட்கார்ந்து தவம் பண்றதும் ஒண்ணுதான், சரியான வாழ்க்கை வாழ்வது என்பதும் ஒண்ணுதான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நீங்க 12 வருஷம் காட்டுல போய் மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்து மூலமா என்ன அடைவீங்களோ அதை சரியான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாவே வீட்டுல உட்கார்ந்த இடத்துல அடையலாம்.